வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுகிறேன். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சுக்கிர தசாவில் நடக்கக்கூடிய காரகத்துவ ரீதியிலான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகின்றோம். ஏற்கனவே நம்ம சேனலில் நவ கிரகங்களில் 8 கிரகங்களில் நடக்கக்கூடிய தசாபுத்தியில் காரகத்துவ ரீதியிலான பலன்கள் என்னென்னங்கிறத பற்றி விரிவாக பார்த்துட்டோம். பார்க்காதவங்க தேவைப்படுறவங்க அதையும் போய் பாருங்கள். நிச்சயம் அது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக பயனுள்ளதாக இருக்கும். வாங்க இந்த பதிவுக்குள்ளே போகலாம். சுக்கிரதசா உங்களுக்கு நடக்கும் பொழுது அந்த சுக்கிரதசா எந்த பாவகத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் சரி, அதனுடைய காரகத்துவ பலன்களை கொடுக்காம போகவே போகாது. அதனுடைய காரகத்துவ பலன்கள் எடுக்கும் பொழுது சுக்கிரதசா நடக்கும் பொழுது இளம் பெண்களுடன் நட்புகள் உருவாகக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். ஆடம்பரமாக உடுத்துவது, வாசனை திரவியங்கள் அதிகமாக பயன்படுத்துவது, எதிர்ப்பால் இனத்தவரை கவருவது போல நடந்து கொள்வது போன்ற அனைத்தும் விஷயங்களும் ஜாதகரிடம் காணப்படும். அலங்கார பொருட்கள், சொகுசு பொருட்களை, ஆடம்பர பொருட்களை வாங்கி குவிக்கக்கூடிய ஆசைகளும் விருப்பங்களும் இருக்கும். ஷாப்பிங் போவது மிகவும் பிடித்தமான செயலாக இருக்கும். விலை உயர்ந்த உணவு வகைகளை உண்ண பிடிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். சொகுசான வாகனத்துல செல்வது அதிகம் பிடிக்கும். அட்லீஸ்ட் ஆட்டோலையாவது போகிறதுக்காக வசதி வாய்ப்புகளோட இருக்குன்னு நினைப்பாங்க. நடந்து போறதோ இல்லை சாதாரண வண்டியில போறதோ அவங்களுக்கு பிடிக்காது. கார்னு வரும் பொழுது அவங்க சொகுசான காருக்கு போவாங்க. சற்று ஏழ்மையான நிலைமையில இருக்கும் பொழுது மினிமம் ஆட்டோலையாவது போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. சுக்கிரனுடைய லக்கணங்களாகிய ரிஷப லக்னம், துலா லக்னம், ராசிகளாகிய ரிஷபராசி, துலா ராசி அல்லது சுக்கிரனுடைய நட்சத்திரங்களாகிய பரணி, பூரம், பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அல்லது சுக்கிரதசா, சுக்கிர புத்தி நடப்பவர்கள் அல்லது மகாலட்சுமியின் பெயர்களை கொண்டவர்கள், விஷ்ணுவின் பெயர்களை கொண்டவர்களோடு நட்புகள், தொடர்புகள் ஏற்படும். இவர்களின் மூலமாகவே சுக்கிரன் தனது யோகத்தையோ அவயோகத்தையோ நமது ஜாதகத்துல எந்த அமைப்புல இருக்காரோ அதன் பிரகாரம் கொடுப்பார். முக்கியமான நிகழ்வுகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரதசையில சுக்கிரன் ஓரையிலே நடக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். பந்தா பண்ணுவது, பகட்டாக இருப்பது, மற்றவர்களை விட தன்னை வித்தியாசப்படுத்தி காட்டணும்னு நினைக்கிறது, மற்றவர்களுடைய அட்ராக்ஷன் எப்பொழுதுமே வாங்கிட்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக ஜாதகர்கள் இருப்பார்கள். இந்த உலகியல் இன்பங்கள் அனைத்துமே அனுபவித்து வாழ வேண்டும் என்ற வேட்கை அதிகமாக ஜாதகர்களிடம் காணப்படும். தெய்வீகம், பக்தி, பூஜை, புனஸ்காரம்னு வரும் பொழுது ஒன்று இவர்களுக்கு ஏதேனும் ஆதாயம் வேண்டியோ அல்லது ஏதாவது ஒரு காரியங்கள் ஆகணும்னா மட்டுமே அப்படி கும்பிடுவார்கள். அல்லது சில பேர் பார்த்தீங்கன்னா பேருக்காகவும் பெருமைக்காகவும் வணங்குபவர்கள் இருப்பார்கள். பொழுதுபோக்கு அம்சங்களான டான்ஸு, பாட்டு, ஆக்டிங், ரீல்ஸ் என்று இருப்பார்கள். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக மேக்கப் செய்து கொள்வது விருப்பமாக இருக்கும். வாலிப வயதில் இருப்பவருக்கு பார்த்தீங்கன்னா காதல், நட்பு என்று மனசு அலைவாயக்கூடிய நிலைமைகள் இருக்கும். திருமண வயதில் இருப்பவருக்கு திருமண பந்தத்தை ஏற்படுத்தி தருவார். அதுவே சுக்கிரன் பார்த்தீங்கன்னா அசுப கிரகங்களோடு இருக்கும் பொழுது அங்கே மறைமுகமாக தாம்பத்திய இன்பத்தை கொடுத்து விடுவார். சிறு வயது குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரதசா வரும் பொழுது பெரிய மனிதர்களை போல நடந்து கொள்வார்கள். சின்ன குழந்தைங்கள்லாம் சேலையை கட்டிட்டு பெரிய பொம்பளைங்க மாதிரி நடந்து காட்டுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு சுக்கிரதசா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு அல்லது சுக்கிரன் ராகு இணைவு பெற்று இருக்கக்கூடிய அமைப்புல தசை நடக்கும் பொழுது இந்த மாதிரியான அமைப்புகளில் அந்த குழந்தைகள் குணாதிசயங்கள் இருக்கக்கூடிய அமைப்பாகும். சிற்றின்ப நாட்டமும் அதை பற்றி எண்ணங்களும் அதிகமாக ஜாதகருக்கு தோன்றிக் கொண்டே இருக்கும். சந்திரனும் சுக்கிரனும் இருக்கும் பொழுது இயல்பாகவே ஜாதகருக்கு சிற்றின்பத்தில் நாட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். சரி நண்பர்களே, சுக்கிரதசாவில புத்தியில் நடக்கக்கூடிய காரகத்துவ ரீதியிலான பலன்களை பற்றி விரிவாக பார்த்தாச்சு. ஞாபகம் இருக்கிற வரைக்கும் எல்லா முக்கியமான விஷயங்களையும் கூறிவிட்டேன். வேற ஏதாவது விட்டு போயிருந்ததுன்னா வேற ஒரு சந்தர்ப்பத்தை விளக்கமாக கூறுகின்றேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.